இனிமேல் இது போன்ற சிறுமிகள் மற்றும் குழந்தைகளிடம் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனையை அரசாங்கமே வழங்க வேண்டும், உடனடியாக அந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்ற கொந்தளிப்பும் கோபமும் மக்களிடையே இப்போது ஏற்பட்டு இருக்கிறது. இந்த அவரது உடல், அந்த சிறுமியின் உடல், அந்த 10 வயது சிறுமியின் உடல் இப்போது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. சிறுமியின் பெற்றோர் தரப்பில் இந்த குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மற்றும் தடயங்கள், அந்த உடலில் ஏற்பட்ட காயங்களுக்கு யார் காரணமோ அந்த நபருக்கு அந்த தண்டனையை வழங்க வேண்டும் என்று பொதுமக்களும் உறவினர்களும் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வெளியாகி இருக்கிறது. அதில் முகத்தில் கடுமையான காயம், கை கால்களில் எலும்பு முறிவு மற்றும் தலை முடியில் வைத்து கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கிறார்களா என்றும் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தகவல் இருப்பதாக வெளியாகி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அந்த சிறுமியை இரவில் கடத்தி கொடூரமாக கொலை செய்த அந்த இருவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வேதனையோடு அந்த உடல் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு இப்பொழுது அவர்கள் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அந்த சொந்த கிராமத்தில் உள்ளவர்களும் கோவையைச் சேர்ந்த மக்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த பிரச்சனையை மிக தீவிரமாக எடுத்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கும் அந்த சட்ட ரீதியான நடவடிக்கைகளை விரைவாக எடுத்து அந்த குற்றவாளிகளுக்கு இது போன்ற குற்றம் இனிமேல் நடைபெறாமல் இருக்கும் வகையில் பாடம் கற்பிக்க கூடிய வகையிலும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் ஒரு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை இப்போது வலுவடைந்திருக்கிறது. அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை கண்டித்தும் குற்றவாளிகள் மீது அதிகபட்ச தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார்கள். சிறுமியின் உடல் இப்போது ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முகத்தை கற்களால் சிதைத்து அடையாளம் தெரியாத வகையில் மாற்றி இருப்பதாக அந்த சிறுமியின் சித்தி அவர் அளித்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். அந்த சிறுமியின் முகம் அடையாளம் தெரியாத அளவுக்கு அந்த தாக்குதல் நடைபெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட அந்த கண்ணம்பாளையம் பகுதி, அந்த பகுதியில் கடத்தி கொலை செய்யப்பட்ட அந்த பகுதியிலும் காவல்துறையினர் டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் நேரடியாகவே சென்று அந்த விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். தடயங்கள் அழிந்து விடாமலும் குற்றவாளிகளுக்கு அதிகபட்ச தண்டனைகளை அளிக்கக்கூடிய வகையிலும் அந்த ஆவணங்களையும் மற்றும் ஆதாரங்களையும் திரட்டும்படியில் காவல்துறையினர் முழுவீச்சில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த சிறுமியின் உடலில் ஏற்பட்டுள்ள காயங்கள் காண்போர் நெஞ்சை கலங்க வைக்கும் வகையில் மிக கடுமையாக சிதைக்கப்பட்டு அந்த சிறுமி கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த சிறுமி பக்கத்து வீட்டு இளைஞர் என்பதால், ஏற்கனவே அறிமுகமான இளைஞர் என்பதால் நம்பி அவரோடு அந்த நேரத்தில் சென்றிருக்கிறார். அதை தவறாக பயன்படுத்தி இந்த கொடூர செயலில் அந்த இளைஞர்கள் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த ஈடுபட்ட கார்த்தி மற்றும் மோகன்ராஜ் ஆகிய இருவருக்கும் அதிகபட்ச தண்டனையை வழங்க வேண்டும் என்ற வேண்டுகோள் இப்போது தமிழகம் முழுவதிலும் எழுந்திருக்கிறது. இப்பொழுது அந்த சிறுமியின் உடல் அங்கு அந்த கண்ணீர், அந்த உறவினர்களும் மற்றும் பொதுமக்களும் அந்த சிறுமியின் உடலுக்கு கண்ணீர் மல்க அந்த அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மருத்துவமனையிலிருந்து கோவை சிஎஸ்ஐ, இந்த இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து இப்போது அந்த ஆம்புலன்ஸ் வேனில் ஏற்றப்படக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடைசியாக அந்த உறவினர்கள் அந்த குழந்தையை உடலை பார்ப்பதற்காகவும், அந்த பகுதியில் உள்ள மக்கள் அந்த குழந்தைய உடலை பார்ப்பதற்காகவும் சில நிமிடங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது ஆம்புலன்ஸில் அந்த சிறுமியின் உடல் ஏற்றப்பட்டு அந்த கண்ணம்பாளையம் என்ற ஊருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. கடத்தி கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவத்தில் கொடூரமான 2 நபர்களின் புகைப்படங்களையும் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த சிறுமியின் வீட்டின் அருகிலேயே இந்த நபர்கள் வசித்திருந்திருக்கிறார்கள். இப்போது வீட்டை அவர்கள் காலி செய்துவிட்டு சென்ற பின்னர் அந்த சிறுமியை இந்த மாதிரி கொடூரமாக சாக்லேட் அளிப்பு கொடுப்பதாக கூறி அழைத்து சென்று இது போன்ற கொடூர செயலில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். 10 வயது சிறுமி கோவை சூலூர் அருகே உள்ள கண்ணம்பாளையம் என்ற பகுதியில் அவர் கொடூரமாக அந்த சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று முன்தினம் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் அளித்தும் அவர்கள் விரைவாக அந்த விசாரணையை நடத்தவில்லை என்ற சூழ்நிலையில் நேற்று இரவில் அந்த உடல் கண்டெடுக்கப்பட்டது வனப்பகுதியில். அதன் பின்னர் இந்த கொலை சம்பவம் மற்றும் பிரேத பரிசோதனை அறிக்கை, இப்பொழுது உடல் ஒப்படைப்பு, இன்று மாலைக்குள் அந்த இறுதிச் சடங்கை விரைவாக பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அந்த கண்ணம்பாளையம் கிராமத்தில்
நடத்தப்படுகிறது. இப்போது சேலம் மாவட்டத்தில் உள்ள மேட்டூருக்கு அந்த உடல் சொந்த ஊருக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. டிஜிபி சந்தீப் ராய் ரத்தோர் சம்பவ இடத்துக்கு நேரடியாக சென்றிருப்பதுடன் அசம்பாவித சம்பவங்கள் நிகழ்ந்து விடாத அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பும் அங்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சிறுமியின் உடல் கொண்டு செல்லும் வழி மற்றும் அவரது சொந்த ஊரான சேலம் மேட்டூர் சூலூரில் இருந்து மேட்டூருக்கு கொண்டு செல்லப்படுவதாகவும் இப்போது தகவல் வெளியாகி இருக்கிறது. சிறுமியின் முகமே அடையாளம் தெரியாத அளவுக்கு மிக கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. கை கால்கள் எலும்புகளும் முறிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த சிறுமியின் உடலானது இப்போதைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனையில் இருந்து சொந்த ஊரான சேலம் மேட்டூருக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. தீபிகா.